ஹே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அதனால் குக்கிங்கை சீக்கிரமாக முடிக்கணும்னு நான் பண்ண டிஷ் தான் இன்றைக்கி கிளி போட்ட சாம்பார், கோவக்காய் பொரியல், கேரட் சாம்பல். அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டையும் நல்லா நச்சு போட்டு சாப்பிட்டு ஆனியன்ஸும் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன்வைல் நான் கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், அதே மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பூண்டையும் நல்லா நச்சு போட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கோவக்காவை எப்படி ஸ்லைஸ் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் நீட்டமாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி பண்ணால் தான் பிடிக்கும். அதே மாதிரி எப்பயுமே நான் கோவக்காய் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுவேன். அப்போ தான் ஜூஸியாகவும் உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். அதே மாதிரி இப்போ நான் பருப்புக்கு வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூளும் உப்பும் போட்டிருக்கேன். அதே மாதிரி கோவக்காவுக்கும் நான் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வேகும். நான் இன்றைக்கி பருப்பு பண்ணுறதுக்கு மூங் தால் தான் எடுத்திருக்கேன். மூங் தால் வந்து ப்ரோட்டீன் ரிச்சும் ஈஸி டு டைஜஸ்ட்டும். அதுக்காக வந்துட்டு நான் மூங் தால் எடுத்திருக்கேன். மூங் தால் நான் நிறைய தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் இட்லி தோசை போடுறதுனா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுனால நான் வந்து நிறைய தண்ணி ஊற்றலை. எனக்கு கட்டியாக தான் வேணும். அப்படி போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் குக்கர் விசிலுக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு கோவக்காவும் நல்லாவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெறும் மிளகாத்தூளும் கொரியாண்டர் பவுடரும் உப்பும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லாவே வந்துட்டு வதக்கி விட்டுட்டு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு குக்கர் விசில் வந்துடுச்சு. நான் எப்படி பருப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரியே குலையாமல் அழகாக வந்துருந்துச்சு. பெருங்காயத்தூள் போட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் போட்டு நான் இறக்கி வச்சுட்டேன். எனக்கு கோவக்காவும் நல்ல ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் வெந்திருந்துச்சு. கேரட் சம்பல் பண்ணுறதுக்காக கேரட்டை நல்லா துருவிக்கிட்டேன். சாப்டு ஆனியன்ஸும் போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த கேரட் சம்பல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எப்போயுமே எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சம்பல் இது. அதுக்கு வந்து நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கேன். எனக்கு அப்புறமா பெப்பரும் உப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நான் கிரைண்ட் பண்ணி நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் பண்ணியிருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸையும் அதில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் டிஷ் எதுக்குனாலுமே அது போகும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் மட்டர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நாங்கள் எப்போயுமே மட்டர் ரைஸ் தான் சாப்பிடுவோம். எப்போயாவது ஒரு தடவை தான் நாங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்துப்போம். இதுக்கும் அந்த தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் கீ போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் போடலை. நம்ம பண்ண கோவக்காய் பொரியலும் நான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட் சம்பளும் போட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் சம்பல் என்னன்னு சொல்லுங்கள். ஹோப் யூ லைக் மை வீடியோ. பாய் கைஸ்.